Oh, Chichu, come, my friend, come. Hi, Daddy. How are you, Daddy? Fine, very வா. நல்லா இருக்கேடா. ரொம்ப நல்லா இருக்குமா. How was the journey, Daddy? Oh, fine, very fine. ஏமா, இவனை ஞாபகம் இருக்கா? The white zone is for immediate loading and unloading. Really? Hey, you remember me? That's fantastic, man. You doubt my memory? Oh, no, not at all. நான் மறந்துருப்பேன் நினைச்சியா? Thank you. Okay, this is my father. Hello. I know Murali. Hello, uncle. This is my mother. Hello, auntie. And this is Priya, Hi. my little sister. Hi. ஒரு நாள் பூரா பிளேன்ல உட்கார்ந்து வந்தில்லையா, ரொம்ப டயர்டா இருக்கும். இனிமே ஆத்துக்கு போய் பேசலாம். வா. நீங்க எல்லாம் வெளிய வெயிட் பண்ணுங்க. நான் போய் லக்கேஜ் கிளியர் பண்ணிக்கிறேன். Come Mr. Ramraj, come. டாடி லண்டன்ல இருந்து வந்திருக்காரு. இல்ல, நான் இன்னொன்னு சொல்லல. I'll speak to him today. Okay? Okay then. ஏமா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? Daddy? Come. I want to talk to you something. I also want to talk to you something. Okay? Sit down. First நீ சொல்லு. Come on. Tell me now. Daddy, you are not only my father, But also your best friend. Okay? okay. சரி. சுத்தி வளைக்காம விஷயம் என்னன்னு சொல்றேன். Daddy, I'm in love. Oh my God. You have fallen in love at the first sight in airport? Airport? What, Daddy? அவ எழுதியிருந்தா. யாரு? லெட்டரும் வேணாம், போனும் வேணாம், ஒரு சர்ப்ரைஸா இருக்க வேண்டிய காரியம்னு பர்சனலா அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். Daddy, நீங்க யார பத்தி சொல்றீங்க? I can't understand. டாடியோட லண்டன்ல இருந்து வந்திருந்தால முரளி கிட்ட. என்ன ஹேமா யோசிச்சுட்டு இருக்க? Nothing, Dad. No. டாடி கிட்ட எதையும் மறைக்க கூடாது, ஓகே? ஏன் முகம் வாடி இருக்கு? சொல்லு. வைத்தி, குழந்தைக்கு என்னடா ஆச்சு? என்ன ஹேமா, என்னாச்சு? நீங்க பேசாம இருங்க, நான் பேசிக்கிறேன். என்ன ஹேமா, முரளி உனக்கு பிடிக்கலையா? Don't be silly. முரளியே பிடிக்கலையா? நீ ஒன்னும் பேச வேண்டாம், அவ பேசட்டும். ஹேமா, நான் பிரேம பத்தி தான் பேசினேன், டாடி. I love him. Who is Prem? What is he? He's a famous singer. ஒரு பெரிய பாடகர், டாடி. பாடகனா? யாரு அது? எங்க இருந்து கிடைச்ச அந்த பாடகம் உனக்கு? Stop it. கிருஷ்ணா, இந்த காலத்துல யாரேன்னு நம்புறது? நான் என் பேர மாதிரி நினைச்சிருந்தேனே, இப்படி பண்ணிவிட்டானே. மகாபாவி. ஐயோ கிருஷ்ணா, குருவாரப்பா. ஐயோ, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இத்தனூன்னு இருக்கான், என்னை ஏமாத்திட்டானே கடவுளே. ஐயோ, நீ யார்கிட்ட போய் சொல்லுவேன்? கிருஷ்ணா, குருவாரப்பா. ஐயோ, அவங்க எங்க கூட லண்டன்ல இருந்தா கெட்டு போயிடுவாங்க, இங்க இருந்தா அடக்கத்தோடயும் ஒழுக்கத்தோடயும் இருப்பாங்கன்னு உங்க மகன் கிட்ட சொன்னீங்கல்ல, அதனாலதான் அவங்களை இங்க படிக்க வச்சேன். இப்ப என்ன ஆச்சு? தலைக்கு மேல வெள்ள போயிடுச்சு. அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ கொஞ்சம் பொறுமையா இரு மஞ்சு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இனி நீங்க ஒண்ணு பார்க்க வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வேணுங்கிற பணம் அனுப்பி வச்சோம்ல, அப்புறம் எதுக்காக அந்த போர்ஷனை அவனுக்கு வாடகைக்கு விட்டீங்க? அதுவும் ஒரு கிறிஸ்டியனுக்கு. பிராமணன் தானே சொன்னா, கிறிஸ்டியன் எனக்கு தெரியாம போச்சே. அது தெரிஞ்ச உடனே அவனை வெளில அனுப்பிச்சிட்டேனே. வீட்டை விட்டு வெளியே அனுப்பி என்ன பண்றது? அவன் இவ மனசுல எல்லாம் கூடியிருக்கான். முரளி மாதிரி ஒரு வரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு உன் மேல இஷ்டம். கல்யாணம் முடிஞ்சா
நிச்சயமா அவனை உனக்கு பிடிக்கும். இல்ல டாடி, என்னால பிரேமமா இருக்க முடியாது. என் வாக்கு மேல நம்பிக்கை வச்சுதான் அவன் லண்டன்ல இருந்து வந்திருக்கான். நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் நான் வர சொல்லிட்டேன். ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல டாடி, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை. அது தப்புதான். ஆனா இவ்வளவு நல்ல ஒரு சம்பந்தம் வந்தப்போ உனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் நான் கேட்கல. இது வரைக்கும் நீ என் பேச்ச மீறினதே இல்ல. உன் கல்யாண விஷயத்திலயும் நான் அப்படியே நினைச்சேன். என் சந்தோஷத்துக்கு எதிரா டாடி இது வரைக்கும் எதுவும் செஞ்சதில்ல. உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம்னு எப்பவுமே சொல்லுவீங்கல்ல, அந்த நம்பிக்கை வச்சுதான் நான் பிரேம விரும்பினேன். என்னால பிரேம மறக்க முடியாது டாடி. எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருங்க டாடி. என் வாழ்க்கையில டாடி கிட்ட இனி எதுவும் கேட்க மாட்டேன். ப்ளீஸ் டாடி, டாடிய தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதம்மா. ஏமா தினமும் போன்ல பேசிட்டு இருந்தோம்ல, நம்ம ஒரு தடவையாவது என்கிட்ட நீ சொல்லியிருந்தா கூட நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்க மாட்டேன். இனி என்னால வாக்கு மாற முடியாது. டாடி, டாடி. எனக்கு செய்யணும் ஒரு காரியம் கூட நான் உன்கிட்ட கேட்டதில்லை. இன்னைக்கு கேட்கிறேன். கேட்டே ஆகணுமா, வேற வழி இல்ல. இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கணும். No, no, Daddy. No. இந்த கல்யாணம் நடக்கலன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லம்மா. டாடிக்கு அவமானம்னா உயிரோட இருக்க மாட்டேன். I beg you.